திவாகர் நீங்க தான் கரெக்டா பேசுங்க. ஆமா தானே திவாகர்? ஆமா சார். ஐயோ என்னங்க அது? என்ன இது? எது கத்துனாங்க? போன வாரம் என்ன நடந்து தெரியல, உங்க மனசுல பட்டர்ஃபிளை பறந்திருக்குன்னு எனக்கு தோணுது. பாப்போம். ஏதோ ஒரு பட்டர்ஃபிளை பறந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு இல்ல? வைல்ட் கார்டு என்ட்ரி தான் நியூ வந்திருக்காங்க. ஓகே, புரிஞ்சிச்சு, உட்காருங்க. நக்கல்யா அவனுக்கு. திவாகர் இதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புங்களா திவாகர் நீங்க? ஆமா சார். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு கமுரு வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தார் சார். ஒரு நடந்ததை சொல்லாதீங்க. அச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நீங்க நடந்ததை சொன்னீங்கன்னா அடுத்த முறை ரீல் பண்ணும்போது சீனோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ரீல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. பரவாயில்லையா? தேவையில்ல. ஒரு முறையும் புரியல. நீங்க ஏதாவது ரீல் பண்றாங்க, அந்த சீன் எப்படி எழுதியிருப்பாங்க, என்ன மூடு இருக்கும், இப்படிதான் நீங்க நடிக்கணும்னு சொல்லுவேன். பரவாயில்லையா? அது ஒரு சீனுக்கு அதெல்லாம் பண்ண முடியுமாங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசுறீங்கல்ல, அப்ப அந்த இடத்துக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா செய்வீங்களா? நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஏன் வளவலன்னு போற மாதிரி? வளவலன்னு இருக்குமா? அப்போ எனக்கு தான் வளவலன்னு வலிக்கு விழுந்துட போறேன் நான். அவரோட ரீல் மட்டும் வளவலன்னு ஆயிடுமா? அப்ப நம்ம ஷோ மட்டும் வளவலன்னு ஆன பரவாயில்லையா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு. அப்புறம் அண்ணா வந்து கொஞ்சம் அங்கிட்ட இருந்து கோவம் ஏதோ வந்தார் சார். நான் அண்ணா கிட்ட போறேன். அண்ணா, இந்த அண்ணாங்கிறது யார்? இதுதான் தவறான விஷயம். நான் பிரச்சனை அண்ணா. எனக்கு அறிஞர் அண்ணாவை தெரியும். சொல்லுங்க, பேசுங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிரச்சனை அண்ணா கிட்ட போன உடனே இவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் பொண்ணுங்களா இருந்தாங்க சார். முடியல சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து புரியல, யாரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொண்ணுங்களா இருந்தாங்க? கம்ரு கண்ட்ரோல் பண்றது பொண்ணுங்களா இருக்கனால பிடிக்க முடியல. This is an unwanted statement irrelevant to the current situation. பிரிக்காதீங்க, விலாவரியா பேச வேணாம். கம்ருவுக்கு எதுவும் ரெட் கார்டு எதுவும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பெரிய பாட்டா இருந்துச்சு சார். சார் திவாகர் அண்ணா பேசிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் எல்லாரும் மதிச்சு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். எப்படி தெரிஞ்சதுன்னா நாலு பேருமே. சாரி திவாகர், பதட்டப்படாம கேளுங்க. திவாகர் பேர் எடுத்தோடனே உடனே பொங்கி இல்லாதீங்க. உங்க மூஞ்சில தெரியுது, பொங்கி இல்லாதீங்க திவாகர். எல்லாத்துக்கும் முதல்ல அதுதான் திவாகர் பிரச்சனையே. அதான் வர்கீஸ் மைண்ட் என்ன பண்ணா உடனே அதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. கீழே ரயில் பூச்சி ஒன்று வந்துருச்சு சார். அதை பார்த்து அப்படியே அதில் ஏறி வீட்டு போய் அப்ப நீங்க இடம் மாதிரி உட்காருங்க திவாகர். யார் ரயில் நீங்க அப்படி போயிருங்க. ரயில் பூச்சி பக்கத்து யார் தைரியமா உட்காருவீங்க? இதோ வந்துட்டேன். போங்க. வேட்டி கட்டின ஒருத்தர் தைரியமா உட்காராரு பாருங்க. இதுல இந்த ஆளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் வேற. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. இந்த வீரத்தை விலைக்கு வித்தா 5 ரூபா கூட போகாது போல. என்னால முடியாது கைஸ், சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா மன்னிச்சிருங்க. இப்போ நாங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறோம். போன வாரம் கூட கத்துறீங்கன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு பிராங்க் பண்ணா அதுக்கும் கத்தர் தான் பிராங்கா மாறுமா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஒரு பிராங்க பிளான் பண்றவன் கத்துறதும் சண்டை போடுறதும் அடிச்சுக்கிறதும் பிராங்க்னு எப்படி முடிவு எடுத்தீங்க? மனுஷனாடா நீங்க எல்லாம். கத்துறதன் வழியாக சண்டை போறதன் வழியாக எப்படி அது பிராங்கா மாறும்? எப்படி மாறும் அது? இதெல்லாம் ஒரு போப்பாடா. என்டர்டெயின் பண்றதுக்கு தானே பண்ணீங்க, நிஜமா அதுக்கு தானே பண்ணீங்க. ஆனா இது எப்படி அது பண்ணும்? அது பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ஒருவேளை சண்டை போட்டதை மேற்கொண்டு பிரச்சனை ஆகாம இருக்கிறதுக்காக டக்குன்றாங்கன்றாங்க. புரியல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சொல்ல மாட்டாங்கக்கா, அது ஃபோக்கு கெட்ட பேருன்றனால சொல்ல மாட்டாங்கக்கா. நீ அப்படி வரியா? பார்த்தா பிராங்க் மாதிரி தெரியல. ஒரிஜினலா சண்டை போட்டிருக்காங்க, கூட்டு அட்வைஸ் பண்ணி இது பண்ணி விட்டாரு. ஐயோ சாமி, வேற விவாகர் நில்லுங்க. சார் ஐ எம் சாரி சாண்ட்ரா.
என்ன இது கணக்கு? நான் தான் நிஜமா நடந்ததை மாத்தி விட்டுருக்கேன். உங்களுக்கு கரெக்டா சொன்னார் திவாகர். திவாகர் கரெக்டா சொன்னார்ல உங்களுக்கு? என்னம்மா சொன்னார் திவாகர்? இது வந்து நிஜமா நடந்த விஷயமா இருக்கும். அது ஷோனால அது தெரியாம இருக்கிறதுக்கு பாத்தீங்களா? இப்படி மூடி மறைச்சு இப்படி அவருக்கு எல்லாருமே தெரியும். நிஜமாவே தெரியும் அவருக்கு. நீங்க சொல்லுங்க திவாகர், நாங்க எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க திவாகர்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாங்க பாவம் ஏதோ வயிற்று பிழப்புக்கு பிக் பாஸ்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. இப்படி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாங்க எப்படிதான் பிழைக்கிறது? எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை? நிஜமா எனக்கு தெரியல. எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க? சார் இல்லை சார். இல்லைங்க, நீங்க நிஜமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. நிஜமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நாங்க ஷோக்கா இப்படி பண்றோங்கிறதையும் நீங்க ஷோக்கா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்ல சத்தியமாவே கம்முரு வந்து காட்டி கொடுத்துரும் அப்படி சார். ரொம்ப இது பண்ண மாட்டேன் அப்படி. நான் அதான் கம்மு ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்ன ஆக்டர் கம்மு? உங்களால ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி மறைக்க கூட தெரியல கம்மு உங்களுக்கு. ஏதாவது சந்தேகம்னா உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் சரி, நீங்க பிரஜினை நம்பாதீங்க, திவாகர் நம்புங்க. சார், நான் present உங்களுக்கு திவாகர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. அதான் வர்கீஸ். பிக் பாஸ் எத்தனை மணிக்கு பேசுவாரு? இப்ப டைம் என்ன? சார், நான் அது எப்படி நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நம்ம மூளை எட்டாத தூரத்தை தொட்டு நம்மளை யோசிக்க வைப்பாப்ல அவர் வந்து. நீங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். உட்காருங்க திவாகர். தேங்க்ஸ் திவாகர். சாரி. என்ன எங்க நான் வேணும்னு பண்ணல சார். என் அறிவு கண்ணை திறந்துட்டு சாரின்னு வேற சொல்றீங்க. உட்காருங்க. இந்த அடக்கம் தான் உங்களை உயர்த்தும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? பாத்தலாமா யாருன்னு? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க. லவ் வாங்க ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சந்திக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரே ஒரு விஷயம் கைஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. அரோரா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி வீட்ல. அது ஏன் அப்படி வெளியில தெரியுதுன்னு தெரியல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன் வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை. பேசாம போயிட்டு அப்படி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். மக்களே, நான் தான் எடிட்டர் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோவை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.